என்னோடய பேர் விமல். நாங்கள் சூடாமணிபுரம், காரைக்குடி. டிவிசி கேஸ் வந்து 3.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2023 அது அப்படின்னா டிவிசி கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்பே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அந்த வெள்ளை வீட்டை வந்து எப்படின்னா, என்னோடய வீட்டுக்காரோட பேர் அமித் ராஜா, அவர் தம்பி பேர் பீட்டர். என் வீட்டுக்கார் பேரில் டிவிசி இருக்கிறதுனால, டிவிசி கேஸ் நடக்கிறதுனால அவர் தம்பி பேருக்கு மாற்றி விட்டார். ஜீவன அம்சம் எனக்கும் இல்லை கொடுக்கூடாதான். அதுக்காக வீட்டை வந்து அடுத்த பேரில் மாற்றி விட்டுட்டா எங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. அவர் தம்பி பேர்லேயும் அவர் தம்பி மனைவி பேர்லேயும் டிவிசி கேஸ் இருக்கிறதுனால அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு மாற்றி இப்போ இன்ன வரைக்கும் எங்களுக்கு 3 வருஷமாக வந்து எங்களுடைய வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போங்கன்றிய. நாங்கள் 3 வருஷமாக வந்து இப்படி இருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ கூட கோர்ட்டில் ஒரு ஆர்டருக்கு 3 ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம். ஹைகோர்ட் ஆர்டர் முதற்கொண்டு இருக்குது. ஆனால் எந்த ரெமெடி எங்களுக்கு கிடைக்கல. நானும் என் குழந்தைகளும் பசியும் பட்டியும் நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எனக்கு என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அந்த தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு பொறுப்பு, நீதித்துறை அதுக்கு பொறுப்பு, ஒரு சில அதாவது அப்படின்னா காவல்துறையினர் பொறுப்பு. என்னுடைய கணவரோடு சேர்ந்து அவங்க தம்பி மனைவி ஷீலா சகாராணி, அவள் எப்படின்னா தான் உழைச்சி அந்த வருமானத்தை வச்சு வீடு கட்டணும், அப்படி தானே. அவள் அந்த நாள்லேருந்து வழியாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் கேவலம் பணத்துக்காக ஏன் புருஷன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அவள் உட்காந்து ஏன் பேரில் வீடு இருக்குன்றா. அப்படி உலகமாக இருக்குது, அப்படி நாடாக இருக்குது. நானும் என் பிள்ளைகளும் 10 நாள் பட்டினி சாகுறான். அவங்க இந்த வீட்டையும் வாங்கி 40 வருஷம் தனியாக ஒரு வீடு வாங்கி நல்லா சொந்த வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. என் கணவர் 30 வருஷம் வெளிநாட்டில் இருந்து, நானும் ஒரு டீச்சராக இருந்து உழைச்சி சம்பாரித்து நானும் என் குழந்தையும் பசியும் பட்டு எனக்கு சாகுறான். இதை கேட்க யாருமே இல்லையா? எங்களுக்கு நீதியே கிடைக்காதா?